ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் இந்த ரவா லட்டு செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ரவை, நாட்டு சர்க்கரை, முந்திரி, கிஸ்மிஸ், உலர்ந்த திராட்சை, ஏலக்காய் தெரியல, இந்த கட்டோரியில் இருக்குது, ஒரு ஒன் சைடாக ஒதுங்கிடுச்சு, பாதாம், பால், சூடான பால், நெய், ஒரு அடிகனமான வானலில் 4 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமான உடனே கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி ரவா லட்டு செய்ய சொல்ல 2 மெத்தடில் செய்யலாம். ஒரு மெத்தட் வந்து பாகு எடுத்து செய்யலாம். அப்படி பாகு எடுக்க முடியாதவங்க இதை மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் செஞ்சுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையை எந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இந்த ரவா லட்டு செய்யறதுக்கு டைம் ஆகும், எவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரியும். ஒரு சில நாட்டு சர்க்கரை நல்லா பொடியாக இருக்கும், ஒரு சில நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் வெல்லம் குண்டு குண்டாக இருக்கும். அப்படி இருக்கிற நாட்டு சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துங்க. நான் இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ரவையை ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்தோடனே ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஏற்கனவே ரவையை வறுத்தல ரவையும் சூடாக இருக்கும். இப்போ இந்த சூட்லேயே இந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சிடும். அது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியும் அதான் எடுத்து வச்சு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட பாதாமியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நாட்டு சர்க்கரை ஏற்கனவே நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், தீஞ்சு கருகின வாசனை வந்துடும். அதனால் கரெக்டான பாத்திரத்தில் எடுத்துடுங்க. இப்போ நம்ம இந்த கலவையை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் எடுத்து வேறு தட்டில் கொட்டுறேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தது, லட்டு பிடிக்கவே முடியல. அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலை கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பால் விட்ட பிறகு ரொம்ப சூடாக தான் இருந்தது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு லட்டு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஆனால் நீங்கள் ரவையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளற சொல்ல ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா டேஸ்ட்டே மாறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.